வேடிக்கை பார்க்கும் தினகரன் கருத்துக்கு பதில் சொல்லி பெரிதாக்க வேண்டாம். விஜய் அனுபவம் உள்ளவர்களுடன் பரீட்சை எழுத வேண்டும் என்று RP உதயகுமார் பேட்டியளித்துள்ளார். மதுரையில் சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவரும் அதிமுக முன்னாள் அமைச்சர் RP உதயகுமார் செய்தியாளர்களை சந்தித்து பேசுகையில், சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெறுவதற்காக நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகளை அளித்து ஸ்டாலின் முதல்வர் பதவிக்கு வந்துள்ளார். வருடத்திற்கு 100 நாட்கள் சட்டமன்றம் நடத்தப்படும் என்று வாக்குறுதி அளித்த திமுக மொத்தமாக 100 நாட்கள் கூட சட்டமன்றம் நடத்தவில்லை. சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் பேசுவது நேரலை செய்யாமல் இருட்டடிப்பு செய்யப்படுகிறது. சட்டமன்றத்தில் கூடுதல் செலவீனமான 3000 கோடி ரூபாய் காட்டப்பட்டுள்ளது. இந்திய அளவில் கடன் வாங்குவதில் தமிழ்நாடு முதலிடத்தில் உள்ளது. மூலதன செலவு குறித்து எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பினார். நிதியமைச்சர் முழுமையாக பதிலளிக்கவில்லை. மூலதன செலவிற்காக மின்சார கட்டணம் உள்ளிட்ட கட்டணங்களை உயர்த்தக்கூடாது. திமுக ஆட்சி தொடர ஏதாவது ஒரு சாதனையை திமுகவால் கூற முடியுமா? வரி முறைகேட்டில் ஈடுபட்டுதான் திமுகவில் சாதனையாக உள்ளது. வறுமையை ஒழிக்க திமுக என்ன நடவடிக்கைகள் எடுத்தது என்றும் அவர் கேள்வி எழுப்பினார். மேலும் பேசிய அவர், முதலமைச்சராக்கும் நயினா நாகேந்திரனின் கனவு பலிக்காது என்று தினகரன் கூறியதற்கு பதில் கூறிய அவர், விஜய் பரீட்சை எழுதிய பின்னர் பார்க்கலாம், விஜய் அனுபவம் உள்ளவர்களுடன் பரீட்சை எழுத வேண்டும் என்றும் பேசினார். கூடுதல் செலவினங்களுக்கான துணை மானிய கோரிக்கைக்கான கூட்டத்தொடர் 4 நாட்கள் நடந்தது. அதில் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் 205வது பிரிவில் பட்ஜெட்ல நிதிநிலை அறிக்கையில ஒதுக்கப்பட்ட செலவினங்கள், அந்த ஒதுக்கப்பட்ட செலவினங்கள் முழுமையாக செலவழிக்கப்பட்டிருக்கிறதா என்பது ஒரு விவாதம். அந்த ஒதுக்கப்பட்ட செலவினங்கள் ஒவ்வொரு துறைக்குமே மானிய கோரிக்கையில ஒவ்வொரு துறை வாரியாக அவர் கோரிக்கை வைத்து விவாதம் வைத்து அதை தொடர்ந்து அந்த நிதி ஒதுக்கப்பட்டது அது முழுமையாக செலவு செய்யப்படுகிறதா என்றால், மாண்புமிகு முதலமைச்சருடைய நம்பிக்கை பெற்ற மூத்த ஒரு அமைச்சரை அவருடைய துறையினுடைய ஆய்வுக் கூட்டத்தில் 100% செலவு செய்யப்படவில்லை என்று அதிகாரிகளுக்கு அறிவுரை வழங்குகிறார்கள். ஆகவே அந்த திருப்பி அனுப்பப்படுகிற நிலைமை அது குறித்து சட்டசபையில எந்தெந்த துறையிலே முழுமையாக செலவு செய்யப்பட்டிருக்கிறது, ஒதுக்கப்பட்ட நிதி எந்தெந்த துறையில திருப்பி அனுப்பப்பட்டிருக்கிறது என்கிற விவரம் மக்களுக்கு சொல்வதில்லை. ஆகவே இப்போ அடிஷனல் டிமாண்ட், இப்போ நம்ம கூடுதல் செலவினங்களுக்கான துணை மானிய கோரிக்கை என்பதுதான். அது முதல் துணை மானிய கோரிக்கை வைக்கலாம், அப்புறம் 2வது துணை மானிய கோரிக்கை எத்தனை வேணாலும் வச்சுக்கலாம். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய 205வது பிரிவில் இப்போ கடந்த 3 தினங்களாக நடந்தது முதல் துணை மானிய கோரிக்கை. அதுதான் அடிஷனல் டிமாண்ட் அவங்க வச்சிருந்து மாண்புமிகு நிதி அமைச்சர் அவர்கள் அந்த கூடுதல் தேவைக்கான அந்த 205வது பிரிவின் அடிப்படையிலே அவர்கள் இந்தந்த துறைக்கு தேவை இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார்கள். அந்த தொகை நிறைவேற்றப்பட வேண்டும், அந்த தொகையை ஒதுக்கீடு செய்ய வேண்டும், இந்தந்த துறைக்கு ஒதுக்கீடு செய்யப்பட வேண்டும் என்று கோரியிருக்கிறார்கள். அது விவாதம் செய்யப்பட்டு அந்த தொகை ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அடிஷனல் டிமாண்ட்